கிராமத்துல ஒரு அம்மா மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு பையன் பேர்ல அர்ச்சனை பண்ண சொல்றாங்க. பையனோட நட்சத்திரத்தையும் பேரையும் ஐயர் தான் மறந்துட்டாரு. விடிய விடிய ராமாயணத்தை கேட்டு சீதைக்கு மாப்பிள்ளை சித்தப்பனா அப்பதான் மறுபடியும் சொல்றாங்க. பையன் பேரு பாவாடசாமி, பரணி நட்சத்திரம். கோவில்ல அர்ச்சனை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது அப்பத்தோட பையன் கால் பண்றான். போன்ல பையன் சொல்றான், கிராமத்துல இருக்கிற வீடோட எப்ப விற்க போற? சென்னையில பையன் கஷ்டப்பட்டு இருக்கேன். நீ என்னன்னா வீட வித்து தர மாட்டாங்க. பையனுக்கு மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா? சீக்கிரமா முடிவு சொல்லுன்னு போனை கட் பண்ணிட்டான். பக்கத்துல இருந்த உள்ளூர் பையன் சக்திவேல் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். அப்பதான் நல்லா சமாளிக்கிறாங்கன்னு பையன் போன் கட் பண்ணி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்பதான் இருந்தாலும் சமாளிக்கணும், இல்லன்னா இந்த பொடி பையன் ஊருக்கே சொல்லி விடுவான். அதுக்காகவே கட்டான போன்ல, அப்படியா தங்கம், சரி சரி நம்ம நைட் பேசுவோம். சரிடா தங்கம் வைக்கிறேன். பில்டப் கொஞ்சம் ஓவரா தான் கொடுக்குறாங்க. என்ன அப்பத்தா பையன் கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டீங்க போல. இப்பெல்லாம் பேசினா உன் கூட பைக்ல வரமாட்டேன்னு நடந்தே போறேன்னு போயிட்டாங்க. அப்பத்தோட பையன் ஸ்கூல் படிக்கும் போது அங்குள்ள பசங்க எல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் டிஃபரெண்டான சாப்பாடு கொண்டு வராங்க. பையனுக்கு நல்லாவே தெரியும் அம்மா தயிர் சாதமும் ஊறுகாய் தான் கொண்டு வராங்கன்னு. ஓடி போய் விட்டு அப்பத்தாவை ஸ்டாப் பண்ணி என்கிட்ட கூட நான் சாப்பிடுகிறேன். இல்லடா தங்கம், நான் உருட்டி தரேன்டா. நான் என்ன சின்ன குழந்தையா உருட்டி தரதுக்கு? அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டான். பெத்த பிள்ளைக்கு உருட்டி கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட்டு போறாங்க. அடுத்ததா பையன் ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு ஸ்கூல்ல பண்றான். ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், உங்க பையனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க வேண்டியது. கடையில ஒரு மாசம் சாப்பிட்டு இருக்கான். அந்த ஒரு மாசத்துக்கான பைசா கொடுக்கவே இல்ல. கடைக்காரன் சும்மா விடுவானா? அதான் பையனை புடிச்சு கட்டி போட்டு இருக்காங்க. சரிங்க, அதுக்கான பைசாவை நான் கொடுத்து விடுக்கிறேன். 2 பேருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு பையன் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்க போறாங்க. பையன் கிட்ட கேட்டா இதெல்லாம் காரணம் நீதானே சொல்றான். எப்ப பாரு தயிர் சாதம் ஊறுகாய் வச்சு குடிக்கிறீங்க. அது மட்டுமா, உங்ககிட்ட எப்ப பாரு ஊறுகாய் ஸ்மெல் மட்டும் தான் வருது. இந்த டைம்ல பையனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் வர்றான். இது பார்த்துட்டு அப்பதா நல்ல உடம்ப பாத்துக்கோன்னு கிளம்புறாங்க. டேய், இது உங்க அம்மாவா? அன்னைக்கு என்கிட்ட வேலைக்கார அம்மான்னு சொன்னேன். இது கேட்ட உடனே பெத்த பிள்ளை ஆச்சியே ஒன்னும் சொல்ல முடியல. நெக்ஸ்ட் வீடியோல மெட்ராஸுக்கு கிளம்ப போறாங்க, அதுவும் பையனை பாக்குறதுக்காக. அங்க போய் அப்பதான் சரியான கலாட்டா பண்றாங்க.